ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சரி, வாங்க ட்ராமாக்குள்ள போலாம். போன எபிசோட் லாஸ்ட்ல நம்மளோட மௌலி குணால் ரெண்டு பேருமே வந்து சூப்பரா டான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து அந்த இடத்துக்கு நந்தினி ஓடி வந்து இது எல்லாத்தையுமே பார்த்துருவா. அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். நமக்கு வந்து அவ்வளோ வாக்கு கொடுத்தானே, நம்ம கூட தான் இருப்பேன், உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படி இப்படின்னு ரொம்ப வாக்கு கொடுத்துட்டு இப்போ வந்து அந்த மௌலி கூடயே வந்து அவன் நெருங்கி இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்படியே அழுதுட்டு அந்த இடத்துல வந்து அப்படியே பார்த்துட்டு நிக்கிறா. அங்க இருக்கிற எல்லாருமே வந்து மௌலி குணால வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. ஐயோ, பாக்குறதுக்கே எவ்வளவு அழகா இருக்காங்க இந்த ஜோடி, என் கண்ணே பற்றும், கடவுளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே வந்து வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு ரொம்பவே பொறாமையா இருக்கு. அப்படியே இவ தடுக்கி விழ போகும்போது டக்குன்னு ஒரு கை வந்து இவளை தடுக்குது. அது யாருன்னு பார்த்தாதான் தெரியுது, உடன் சீரியல் ஹீரோயின் இருக்கால, அவ தான் வந்திருக்கா. உடனே நந்தினிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறா. இந்த பாரு நந்தினி, என்ன உனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கா? மௌலி குணால் ரெண்டு பேரும் வந்து எவ்வளவு வந்து நல்ல பேர் தெரியுமா? அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நீயே வந்த. உன்னை வந்து மௌலி எவ்வளவு நம்பினா தெரியுமா? அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல நான் வரும்போதே பார்த்தேன், நீயும் குணாலும் ரொம்பவே வந்து ஒன்னா இருந்தீங்க. அப்புறம் வந்து ஆரத்திலாம் ஒன்னா எடுத்தீங்க, அப்புறம் வந்து செல்ஃபிலாம் எடுத்துட்டு ரொம்ப க்ளோஸா இருந்தீங்க. அப்பவே எனக்கு வந்து உங்க ரெண்டு பேரும் மேல ஒரு சந்தேகம் வந்துச்சு. நான் வந்து உங்க ரெண்டு பேரை பத்தியும் மௌலிட்ட சொல்ல போகும்போதெல்லாம் அவ வந்து அவ்வளவு நம்பிக்கையா இருந்தா, அவங்க ரெண்டு பேரும் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா. அது எல்லாத்தையுமே நீங்க ரெண்டு பேரும் சுக்குநூறா உடைச்சிட்டீங்க. ஏன் நந்தினி இப்படி பண்ண? அவ வந்து உன் மேல எவ்வளவு பாசமா இருந்தா தெரியுமா? தயவு செஞ்சு நான் சொல்றேன், நீ வந்து குணாலோட வாழ்க்கையை விட்டு தயவு செஞ்சு போயிடு. குணால் வந்து மௌலிக்கு மட்டும்தான், உனக்கு வந்து வேற ஒரு நல்ல பையன் கண்டிப்பா கிடைப்பான். தயவு செஞ்சு அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையை விட்டு நீ நிரந்தரமா போயிடு. அதுதான் உனக்கும் நல்லது, அவங்க ரெண்டு பேருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ வந்து போட்டுட்டு இருக்கா. உடனே வந்து நந்தினிக்கு வந்து எதுவுமே சொல்ல முடியல. அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அழுதுட்டே அந்த இடத்தை விட்டே போயிடுறா. வீட்டுக்கு போயிட்டு அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்படியே அழுதுட்டு இருக்கா. நான் என்ன பண்றது, எனக்கு தெரியும் மௌலியோட லைஃப்ல நான் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா குணால் மாதிரி ஒருத்தவர் என்னோட லைஃப்ல வந்து இதுக்கப்புறம் கிடைக்கவே மாட்டாரு. என்ன அன்பா கேரிங்கா பாத்துக்கிற ஒரே ஒரு பர்சன் அவர் மட்டும்தான். என்னோட வாழ்க்கையில நான் ஆம்பளைங்களை பார்த்தாலே பயந்துட்டு இருந்தும் போது குணால் மட்டும்தான் என்ன வந்து ஒரு மனுஷியா வந்துச்சு என்கிட்ட பழக ஆரம்பிச்சாரு, என்கிட்ட அன்பை காட்டினாரு. அவரை எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கா. இங்க அப்படியே மௌலியை காட்டுறாங்க. பாட்டி வந்து மௌலிட்ட வந்து ரொம்ப வந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடும்போது எவ்வளவு அழகா இருந்தீங்க தெரியுமா? வீட்டுக்கு போனவொன்னே உங்க ரெண்டு பேருக்கும் சுத்தி போடணும், எல்லாரோட கண்ணும் உங்க ரெண்டு பேரு மேலதான் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. சரி பாட்டி, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து போயிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டு ஆண்டி இருக்காங்களே, அவங்க வந்து பேசுறாங்க. இந்த பாரமௌலி, நான் தான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன், நந்தினியையும் குணாலையும் ஒன்னா வந்து எங்கேயும் போக விடாத, அவங்க ரெண்டு பேரையும் நம்பாத, அந்த நந்தினி பொண்ணு சரியில்லைன்னு நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன். ஆனா நீ என் பேச்ச நம்பவே இல்லை. இப்ப பாரு, இப்பதான் நான் கேள்விப்பட்டேன் குணாலும் நந்தினியும் காதலிக்கிறாங்களாமே. இதெல்லாம் வந்து நல்லாவா இருக்கு? உன்னை விட்டுட்டு அவ கூட அவன் அஃபேர்ல இருக்கான். இதெல்லாம் கேட்கும் போதே ரொம்பவே அசிங்கமா இருக்கு. அதுக்குதான் பெரியவங்க பேச்ச மதிக்கணுங்கிறது. அந்த நந்தினியை நீ உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கவே கூடாது, அவளோட புருஷன் கூடயே நீ அனுப்பி வச்சிருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸுங்கிற பேர்ல ரொம்பவே வந்து பேசிட்டு இருக்காங்க. இவளுக்கு அதை கேட்க கேட்க இன்னும் கொஞ்சம் பயங்கரமா டென்ஷன் ஆகுது. போதும் ஆண்டி, நிறுத்துங்க. என்னோட லைஃப்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நீங்க பாக்குறத விட்டுட்டு உங்க லைஃப்ல என்ன நடக்குதோ அதை போய் பாருங்க. எனக்கு தெரியும் என் லைஃப்ல நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவா அங்கிருந்து போயிடுவா. அப்படியே அவ போயிட்டு இருக்கும்போது அங்க வந்து இஷ்குமே மஜாவான் அந்த சீரியல்ல நடிச்ச தாரா இருக்கால, அவ வந்துடுறா. உடனே அவளும் வந்து அவ பங்குக்கு பேச ஆரம்பிக்கிறா. என்ன மௌலி, பார்க்கவே வந்து ரொம்ப ஒரு மாதிரி வந்து சோகமா இருக்கிற மாதிரி இருக்கே. அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்த, இப்பதான் நானும் கேள்விப்பட்டேன் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நந்தினிக்கு ஏத்துக்கிட்டு நீயும் அந்த குணாலும் எப்படிலாம் வந்து என்கிட்ட பேசுனீங்க, என்கிட்ட கோவப்பட்டீங்க. அவ வந்து உன்னோட புருஷனை எடுத்துக்கிட்டாலாமே. இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, சிரிப்பு தான் வருது. அன்னைக்கு வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்ன அசிங்கப்படுத்தினதுனால தான் இப்போ வந்து உனக்கு இந்த கதி அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வந்து பேசிட்டு இருக்கா. இவளுக்கும் ரொம்பவே கோவம் வருது. உனக்குலாம் வெக்கமாவே இல்லையா? தேவையில்லாம எதுக்கு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க? உன்னோட லைஃப பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காத. ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தவ தானே நீ. நீ எவ்வளவு பெரிய சைக்கோத்தனமானவ. ஒரு அப்பாவி பெண்ணோட வாழ்க்கையை வந்து நீ எப்படிலாம் வந்து அழிச்சிருக்கங்கிற எல்லா விஷயமுமே எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட நீ வந்து என்ன பத்தியும் ஏன்
குடும்பத்தை பத்தியும் பேச உனக்கு எந்த விதமான தகுதியும் இல்ல. சும்மா தேவையில்லாம என்கிட்ட பேசாம அங்க போய் பேசப்போ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து கோபமா பேசிட்டு அங்கிருந்து போயிடுவா. உடனே இவளுக்கு செம்மையா கோவம், இவளுக்கு எவ்வளவு திமிரு இவளை அப்படின்னு சொல்லிட்டு இவ கோவமா போகும்போது டக்குன்னு அவளோட அண்ணன்காரன் வந்து இவளை வந்து கையை பிடிப்பான். எதுக்கு நீ வந்து இப்ப கோவப்பட்டு இருக்க? பின்ன என்னன்னா அவளை பாத்தீங்களா, அவ என்ன எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு இருக்கா? நான் சைக்கோவா? நான் சைக்கோவா? இந்த சைக்கோ அவளை என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவப்படும் போது, இந்த பாருமா அதான் உன் அண்ணன் நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன் அவளை நான் வந்து கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். உன்னை வந்து அசிங்கமா பேசினால அதனால அதுக்கான தண்டனை அவளுக்கு கண்டிப்பா உண்டு, நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். இவன் என்ன பண்ண போறான்னு ஒன்னும் புரியல. அப்படியே இங்க மௌலியை காட்டுறாங்க. அவ பக்கத்துல அந்த உடான் சீரியல் ஹீரோயின் தான் வந்து பேசிட்டு இருக்கா. என்னாச்சு மௌலி, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நான் வந்து என்ன பண்ணேன், எல்லாரும் லைஃப்ல வந்து நடக்கிறத பத்தி எல்லாருமே பேசி எனக்கு அட்வைஸ் பண்றேங்கிற பேர்ல என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. என்னால முடியல, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நானே இவங்க 2 பேரையும் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணதை நினைச்சு ஒவ்வொரு நாளும் நான் வந்து நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதை குத்தி காட்டுற மாதிரியே இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பண்றதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு தன்னோட ஃப்ரெண்டிட்ட வந்து அழுது பேசிட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இந்த பாரு மௌலி, நீ ஏன் வந்து அடுத்தவங்க பேசுறதெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ ஒண்ணு கவலைப்படாத, கடவுள் இருக்காரு, அவரு வந்து உன்னோட லைஃப்ல வந்து கண்டிப்பா குணால கொண்டு வருவாரு, உனக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இனிமே வராது, அந்த கடவுளை மட்டும் நீ நம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கடவுள் சிலையை வந்து அவ கையில கொடுத்துட்டு அவளை ஹக் பண்ணிட்டு, நீ கவலைப்படாத, இன்னொரு தடவை நான் வந்து உன்னை மீட் பண்றேன், சரியா, தைரியமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவ போயிடுறா. அதுக்கப்புறம் இங்க எல்லாரும் சேர்ந்து சாமிக்கு வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க, ஆரத்தி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் கண்ணை மூடிட்டு வேண்டிட்டு இருக்கும் போது அந்த தாராவும் அங்க பக்கத்துலதான் இருக்கா. அவ வந்து கண்ணை காட்டின உடனே அவளோட அண்ணக்காரன் என்ன பண்றான், நெருப்பை எடுத்து நம்ம மௌலியோட துப்பட்டால தூக்கி போட்டுடுறான். அது வந்து பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிருது. இது தெரியாம அவ சாமி கும்பிட்டு இருக்கா. இதெல்லாம் தூரத்துல இருந்து நம்மளோட குணால் பாத்துறான். அவனுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. உடனே ஓடி போயிட்டு அந்த நெருப்பு அவனோட காலாலேயே அணைச்சிட்டு இருக்கான். ஒரு வழியா நெருப்பு அணைச்சு அவளை காப்பாத்திடுறான். உடனே இவனுக்கு செம்மையா கோவம் வருது. உடனே அங்க இருக்கிற தாரா அவனோட அண்ணன் 2 பேரையும் பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். நீங்களா மனுஷங்களா? கொஞ்சம் கூட அறிவு இல்ல, எவ்வளவு திமிரு இருந்தா அப்படி பண்ணுவீங்க? எதுக்கு என்னோட மௌலி கிட்ட இப்பெல்லாம் நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்துவான். உடனே தாரா ஒண்ணுமே தெரியாத மாதிரி சொல்லுவா, என்ன பேசிட்டு இருக்க, நாங்க என்ன பண்ணோம், ஆரத்தி எடுக்கும் போது ஏதாவது தெரியாம வந்து நெருப்பு பட்டிருக்கும், உன்னோட பொண்டாட்டி வந்து துப்பட்டாவை இப்படி கீழே சீக்க விட்டுட்டு இருந்தா அப்படிதான் நடக்கும், அதுக்காக நீ எங்க 2 பேர் மேலேயும் பழி போறியா, நாங்களாம் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து நடிச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏய், நீ ரொம்ப நடிக்காத, எனக்கு நல்லாவே தெரியும், என்னோட 2 கண்ணால நான் பார்த்தேன், உன்னோட அண்ணங்காரன் தான் வந்து என்னோட பொண்டாட்டியோட துப்பட்டால வந்து இந்த நெருப்பை பத்த வச்சான், இதுக்கெல்லாம் வந்து உங்களை 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பயங்கரமா கோவம் வந்து கத்திட்டு இருக்கான். நீ கண்ணால பார்த்தேன்னு சொன்னா நாங்க எல்லாரும் அதை நம்பிடுவோமா? நீ எவ்வளவு பெரிய சீட்டர், உன்னோட பொண்டாட்டி இருக்கும் போதே அவளோட ஃப்ரெண்டு கூட குடும்பம் நடத்தினவன் தானே நீ, அப்படி இருக்கும் போது நீ எல்லாம் பேசுறதுக்கு உனக்கும் தகுதி இல்ல. அப்புறம் இந்த மௌலி இருக்காளே, இவ வந்து ஒரு நல்ல ஒய்ஃபா உன் குடும்பத்தை நல்லா பார்த்திருந்தா அப்படின்னா நீ வேற ஒரு பொண்ணை தேடி போயிருக்க மாட்ட. இவ வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஒய்ஃபுக்கு தகுதியே இல்லாதவ, அதனால தானே நீ வேற ஒரு பொண்ணை தேடி போன அப்படிங்கிற மாதிரி மௌலியையும் ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரி பேசும்போது இவனுக்கு செம்மையா கோவம் வருது. இந்த பாரு, அதை வந்து நீ சொல்லாத, ஏன் மௌலியை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த விதமான தகுதியுமே கிடையாது. அவ என்னையும் சரி என்னோட குடும்பத்தையும் சரி ரொம்பவே நல்லா பாத்துக்கிட்டா, அவள மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். அப்புறம் இத பத்தி எல்லாம் பேச நீ யாரு ஃபர்ஸ்ட்? இது எங்க 2 பேரும் பர்சனல் லைஃப், இத பத்தி நீ பேசாத, ஒழுங்க மரியாதையா போற வழிய பாருங்க. ஏன்னா இங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சிருக்கோம், அதுல வந்து பார்த்தா உன்னோட அண்ணங்காரதான் வந்து என்னோட பொண்டாட்டி மேல நெருப்பு வச்சாங்கிற உண்மை எல்லாருக்குமே தெரிஞ்சிரும். அந்த வீடியோவை எடுத்துட்டு போய் நான் போலீஸ்ட கொடுத்தேன்னா காலம் முழுக்க நீ களி திங்க வேண்டியதான். அதனால ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து 2 பேரும் ஓடி போங்கிற மாதிரி ரொம்பவே வந்து கோவமா மிரட்டிட்டு இருக்கான். இவளுக்கு செம்மையா கோவம் வருது. இந்த பாரு, போலீஸ்னு சொன்னா நாங்க பயந்துருவோமா? என்ன அசிங்கப்படுத்தின எந்த ஒரு இடத்துலயுமே நான் இருக்கவே மாட்டேன், குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாராவும் அந்த இடத்த விட்டு போயிடுறா. இங்க மௌலிக்கு வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலிங்கா தான் இருக்கு. ஏன்னா குணால் வந்து தன்னை விட்டு கொடுக்காம வந்து அவகிட்ட பேசினதெல்லாம் நினைக்கும் போது அவளுக்கு ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்கா தான் இருக்கு. அதோட அவனும் அந்த இடத்த விட்டு போயிடுவான். ஏன் மௌலியை தான் காட்டுறாங்க. அவ குணாலை பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பா. குணால் வந்து எல்லாருக்கும் முன்னாடியும் அவளை விட்டு கொடுக்காம எல்லாம் பேசியிருப்பாள்ல, அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இவன் வந்து இந்த மாதிரிலாம் பண்றானே, இவன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிற மாதிரியே யோசிச்சுட்டு இருப்பா. அப்ப கரெக்டா வந்து அவளோட மாமியார் வந்துடுறாங்க. என்னம்மா ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருக்கி, இன்னைக்கு நடந்த விஷயத்த பத்தி தான் நீ யோசிச்சுட்டு இருக்கி,
இருக்கியா? உன்னோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னதும் அவ எதை பத்தியுமே கவலைப்படாம உன்னை வந்து காப்பாத்துனா. உன்னை எல்லாரும் அசிங்கமா வந்து மட்டமா பேசும்போது கூட உன்னை யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்காம பேசினா. அவன் என்னோட பையன் தான், அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணல. பட் இருந்தாலும் இப்பவும் அவனோட மனசுல நீ இருக்கதான் செய்யற. உங்க 2 பேருக்கு நடுவுல சின்னதா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்திருக்கு. இத 2 பேரும் பேசி தீர்த்துக்கோங்க. யாரோ ஒரு பொண்ணு வந்ததுனால உங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப் வந்து அதுக்குள்ள முடிஞ்சிருமா என்ன? எனக்கு தெரிஞ்சு குணாலுக்காக நீ ஒரு வாய்ப்பு வந்து அவனுக்கு கொடுக்கறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால நீ ரொம்பவே யோசிச்சு பாருமா. உன்னோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ சந்தோஷமா இருந்தாதான் நானும் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்க முடியும். ஏன்னா நான் வந்து உன்னை என்னோட மகளா தான் பாக்குறேன். நீ வந்து எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், நல்லா யோசிக்கமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்கிருந்து போயிடுறாங்க. இவளுக்கு வந்து ஏற்கனவே குழப்பமா இருந்தது இல்லையா? இப்ப இவங்க வேற சொன்ன உடனே ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்கா, என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இங்க குணால காட்டுறாங்க. அவன் நந்தினிக்கு வந்து மெசேஜ் போட போற அதே நேரத்துல பாட்டி இங்க வந்து போனை பார்த்துட்டு நல்லா விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. உடனே இவன் வந்து என்ன பாட்டி ரொம்ப ஜாலியா இருக்கீங்க போல, என்னது என்ன பாத்தீங்க அப்படின்னு கேட்க, அதாப்பா இந்த பாரு காமெடி பார்த்தேன், ரொம்ப ஃபன்னியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து அவங்க சொல்றாங்க, இந்த பாருப்பா நந்தினி வரத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். இப்பதான் நீ வந்து எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்ட, இப்பெல்லாம் இருக்காதப்பா, பழைய மாதிரி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மௌலி வந்து பாட்டிக்கு வந்து மருந்தெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். உடனே வந்து குணாலுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சரி பாட்டி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகும்போது அப்பதான் பாட்டி சொல்றாங்க, இந்த மாதிரி மௌலிக்கு இப்ப நைட் டியூட்டி இருக்கு, அவ ஹாஸ்பிட்டல் தான் போறா, இந்த நடு ராத்திரியில அவ தனியா போனா சரியா இருக்காது, நீ போய் அவளை டிராப் பண்ணிட்டு வாப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் அனுப்பி வைப்பாங்க. இவனாலையும் எதுவும் சொல்ல முடியாது. அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு கார்ல வந்து போயிட்டு இருக்கா. 2 பேரும் ஒன்னா போயிட்டு இருக்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஆனா எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. அப்போ வந்து குணால் வந்து ஒரு பாட்டை வச்சு விடும்போது அவங்க 2 பேருக்கும் பழைய மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வருது. அப்படிதான் வந்து அவங்க 2 பேரும் கார்ல ஜாலியா போயிட்டு இருக்கும் போது இந்த சாங் எல்லாம் போட்டு ஜாலியா ஃபன் பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிருப்பாங்க. அந்த ஸ்வீட் மெமரிஸ் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு 2 பேருமே வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க. அப்பதான் ஹாஸ்பிட்டலும் வந்துடுது. சரின்னு சொல்லிட்டு இவளை டிராப் பண்ணிட்டோம். அவன் போயிடுறா. இங்க நந்தினி வந்து ஒவ்வொரு நிமிஷமுமே வந்து அவன் எப்பதான் வீட்டுக்கு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்கா. என்னது இவரு காலும் பண்ண மாட்டாரு, அப்புறம் வந்து மெசேஜும் பண்ண மாட்டாரு, என்னதான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருப்பா. அதோட வீட்டுக்கு வந்த அடுத்த நிமிஷமே நந்தினிக்கு கால் பண்ணி மணி கணக்குல பேசிட்டு இருப்பா. 2 பேரும் வந்து ரொம்ப ரொமான்டிக்காலாம் பேசிட்டு இருப்பாங்க. எப்பங்க நீங்க வருவீங்க, நீங்க இல்லாம என்னால இங்க இருக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, சீக்கிரமா நாளைக்கு வந்துருங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பேசிக்கிட்டு இருக்கா. அவனை மயக்கிற மாதிரியே அவனும் வந்து ஆமா எனக்கும் நீ இல்லாம இருக்க முடியல, என்ன பண்றது, இன்னைக்கு ஒரு நாள் வந்து பாட்டிக்காக நான் இங்கேயே தங்க வேண்டியதா ஆயிடுச்சு, நாளைக்கு கண்டிப்பா வந்துருவேன் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது அப்படியே நல்லா படுத்து தூங்கிடுறாங்க. அப்படியே அந்த போன் வந்து ஆன்லயே இருக்கு, அப்படியே தூங்கிடுறாங்க 2 பேரும். குணால் ஃபர்ஸ்ட்லாம் வந்து மௌலிட்டு தான் இப்படி மணிக்கணக்கா வந்து நைட்ல பேசிட்டு இருப்பான். காலம் மாறி போச்சுன்னு தான் சொல்லணும். அதோட விடிஞ்சிருது. அப்ப வந்து நம்ம மௌலி வந்து பாக்குறா, இவன் வந்து அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கான். அதோட அவனை வந்து சரி பண்ணிட்டு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அவனோட கையில எல்லாம் அடிபட்டிருக்கும் இல்லையா, ஏன்னா வந்து அந்த நெருப்பை கையால அணைச்சிருப்பான். ஸோ அதனாலதான் வந்து அவனுக்கு ரொம்ப காயப்பட்டிருக்கும். சரி நம்மளுக்காக தானே இவன் இவ்வளதோ பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அவளோட மனசு ஏங்கத்தான் செய்யுது. அப்படியே வந்து ஒரு பாசமா அவனை பார்த்துட்டே இருக்கும்போது அப்ப பக்கத்துல போன் இருக்கு, அதை பாக்குறா. நந்தினிக்கு வந்து அவன் கால் பண்ணிட்டு அப்படியே வந்து பேசிட்டே தூங்கிருப்பான்ல, அதனால அந்த காலை கட் பண்ணிருக்க மாட்டான் போல, அது பாட்டு ஓடிட்டே இருக்கு. இத பார்த்தவனே அவ தெரிஞ்சுக்கிறா. அப்படின்னா இவன் நைட்டு முழுக்க நந்தினி கூட தான் பேசிட்டு இருந்திருக்கானா, இதுக்கு முன்னாடி எல்லாம் என்கிட்ட தான் இவன் மணிக்கணக்கா பேசுவான், இப்ப அதே மாதிரியே நந்தினிக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டால அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்படியே அழுதுட்டே இங்கிருந்து போயிடுவான். இன்னும் இந்த குணால் வந்து நம்ம மௌலியை இன்னும் எவ்வளவுதான் கஷ்டப்படுத்த போறான்னு தெரியல. அதோட விடிஞ்சதுமே வந்து என்ன பண்ணுவான், நந்தினியோட வீட்டுக்கு தான் போறான். அப்படியே ரோஸ் எல்லாம் கொடுத்து அவளை இம்ப்ரெஸ் பண்றான். பார்த்த உடனே அவளுக்கு செம்ம ஹாப்பி. அப்படியே ஹக் பண்ணிட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போறான். அப்பதான் வந்து அவன் சொல்றான், சாரிம்மா நேத்து என்னால வர முடியல, நேத்து நைட்டு நீ தனியா தானே இருந்த அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பான். அப்பதான் நமக்கு ஒண்ணு தோணும், இத்தனை நாள் வந்து அவ தனியா தானே இருந்தா, என்னமோ வந்து இன்னைக்கு ஒரு நாள் வந்து அவன் தனியா இருந்ததுக்கு இவன் ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கான். உடனே அவ சொல்ற, அப்படிலாம் இல்லைங்க, பரவாயில்ல, நைட்டு என் கூட இல்லைன்னா என்ன, நைட்டு ஃபுல்லா என்கிட்ட பேசிட்டு தானே இருந்தீங்க, அதெல்லாம் பரவாயில்ல பாத்துக்கலாம். அப்புறம் வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இன்னைக்கு வந்து நான் நம்ம வீட்டுல வந்து ஒரு பூஜை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ரொம்ப நாளாவே நம்மளை சுத்தி வந்து நிறைய பிரச்சனை வந்து நடந்துட்டே இருக்குல்ல, அதனால என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு பூஜை வந்து நம்ம வீட்டுல பண்ண
பண்ணா கண்டிப்பா எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து சொல்றா, ஓகேம்மா நான் வந்து கரெக்டான நேரத்துல அந்த பூஜையில கலந்துக்கிறேன், தேங்க்ஸ்ங்க, கண்டிப்பா நீங்க அந்த பூஜையில இருக்கணும், அதனால கரெக்டான டைமுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைப்பா. இவர் என்ன சொல்றதுன்னே தெரியல. குணால வந்து விட்டு போவான்னு பார்த்தா இன்னமும் அவனை விடாம அவனை சுத்தி சுத்தியே வந்துட்டு இருக்கா. இங்க அப்படியே மௌலியை தான் வந்து காட்டுவாங்க. அவ வந்து போன் பேசிட்டு திரும்பும் போது கரெக்டா வந்து குணால் அந்த மௌலி 2 பேரும் அப்படியே தலையில இடிச்சுப்பாங்க. அப்படியே வந்து இடிச்சுக்கும். பாட்டி இதை பார்த்து சிரிப்பாங்க. உடனே சொல்லுவாங்க, என்னப்பா இடிச்சுட்டு அப்படியே நிக்கிறீங்க, என்ன நீ படத்துல எல்லாம் பார்த்தது இல்லையா, 2 பேரும் முட்டிக்கிட்டா தலையில கொம்பு முளைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதனால இன்னொரு தடவை முட்டிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பாட்டி வந்து ஃபன்னியா சொல்ல, அதோட மௌலி எதுவுமே சொல்லாம அப்படியே கண்ணை மூடிட்டு நிப்பா. குணாலும் வந்து அவ தலையில இடிச்சுட்டு போவான். அப்ப அங்க நிறைய பசங்களை வந்து அநாத ஆசிரமத்துல இருந்து அழைச்சிட்டு வந்திருப்பாங்க போல. அவங்க எல்லாருக்குமே வயிறு நிறைய சாப்பாடு போட்டுட்டு இருக்கா. அப்ப போட்டுட்டே இருக்கும்போது, குணால் குணால் சீக்கிரம் வா, அப்படி என் கூட சேர்ந்து இவங்களுக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு இவ சொல்லிடுவா. டக்குன்னு அப்பதான் அவளுக்கு தோணும், ஐயோ நம்ம வந்து பழைய மாதிரி பேசிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். டக்குன்னு வந்து பேச்ச மாத்திவா. அதனால அந்த இடத்த விட்டு அங்கிருந்து போயிடுவா. அப்ப வேலைக்காரி பொண்ணு சொல்லுவா, பாட்டி அண்ணனும் அண்ணியும் வந்து எப்போதும் ஒன்னா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், இவங்க எப்பதான் சேர போறாங்க அப்படின்னு சொல்ல, அந்த பாரு கவலைப்படாத, கண்டிப்பா வந்து அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க பாரு, நந்தினிய அவங்க வாழ்க்கையில விட்டு நான் நிரந்தரமா பிரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாட்டி வந்து பேசிட்டு இருக்கேன். அப்படியே இங்க நந்தினியை காட்டுறாங்க. அவளும் வந்து வகை வகையா நல்லா சமைச்சிட்டு இருக்கா. பூசாரிங்க நிறைய பேர் வருவாங்கல்ல, சோ அவங்களுக்காக தான் காலிங் பெல்லும் அடிக்குது. அவங்க எல்லாருமே வந்துடுறாங்க போல. சோ பூஜைக்கு தேவையான எல்லாத்தையுமே கரெக்டா வச்சுட்டு அவங்கள உட்கார வச்சிருப்பா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, என்னோட ஹஸ்பண்ட் வந்துருவாரு அப்படின்னு சொல்லியிருப்பா போல. சோ அதனால அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே இவ குணாலுக்கு கால் பண்ணிட்டே இருக்கா. ஆனா அவன் வந்து அதை அட்டென்ட் பண்ணவே இல்லை. அப்படியே இங்க காட்டுறாங்க, மௌலியும் குணாலும் சேர்ந்து அந்த பசங்க எல்லாருக்குமே வந்து அழகான புது ட்ரெஸ் அப்புறம் சாக்லேட்ஸ் எல்லாத்தையுமே வச்சு கொடுக்கும் போது அங்க ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. அவ சொல்றா, என்னோட 2 கன்னத்திலையும் நீங்க 2 பேரும் வந்து கிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி செல்லமா சொல்லுவா. உடனே அவங்க 2 பேருக்கும் ஒரு மாதிரியா இருக்கும். உடனே வந்து சின்ன பொண்ணு கேட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கிஸ் பண்ண போகும்போது டக்குன்னு அந்த பொண்ணு கீழே குனிஞ்சிருவா. அப்ப எல்லாரும் உட்காந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கும். அப்படியே இங்க எல்லாரையும் அனுப்பி வச்சிட்டு இருக்கும் போது குணாலுக்கு மறுபடியும் நந்தினி கால் பண்ணிடுவா போல. அவன் ஓரமா வந்து அவகிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். அதை வந்து பாட்டி வந்து காதுல வாங்கிட்டு தான் இருப்பாங்க. குணால் சீக்கிரமா வாங்க, பூஜைக்கு வந்து எல்லாமே ரெடி ஆயிட்டு சீக்கிரமா வாங்க, உங்களுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னோன்னா, ஓகே ஓகே ஒரு 5 மினிட்ஸ்ல நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பறக்க கிளம்புவான். பாட்டிக்கு வந்து ரொம்பவே கோவம் வரும். ஒரு கிரிமினலா யோசிச்சு டக்குன்னு வந்து அவனுக்கு ஒரு ஜூஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த பாருப்பா நீ ரொம்பவே டயர்டா இருக்க, எதுவுமே சாப்பிடல, இந்த அந்த ஜூஸை குடி அப்படின்னு கொடுப்பாங்க. இல்ல பாட்டி வேணாம் அப்படின்னு அவன் எவ்வளவுதான் சொல்லுவான். அதெல்லாம் இல்ல நீ குடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கட்டாயப்படுத்துறதுனால அவனும் அந்த ஜூஸை குடிச்சிருவான். குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அவனுக்கு அப்படியே மயக்கமா வர ஆரம்பிச்சிரும். அப்படியே தூக்கமா வரும். ஐ திங்க் இது பாட்டியோட பிளான் தான் போல. அந்த ஜூஸ்ல வந்து அவங்க தூக்கம் வந்து கலந்துருக்காங்க. அதனாலதான் இப்போ வந்து அவனுக்கு இவ்வளவு தூக்கம் வருது. உடனே பாட்டி சொல்றாங்க, இந்த பாருப்பா உனக்கு வந்து ரொம்ப மயக்க வர மாதிரி இருக்கா, வா வா நீ ரொம்ப டயர்டா இருப்பல, இன்னைக்கு நிறைய வேலை செஞ்சுட்ட, கொஞ்ச நேரம் வந்து இந்த சோஃபால உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு உட்கார வைக்கிறாங்க. அவனும் வந்து இவங்க பேச்சை நம்பி அப்படியே உட்காருவான். அப்படியே கொஞ்ச நேரத்துல அப்படியே படுத்து தூங்கிடுவான். இங்க நந்தினி கால் பண்ணிட்டே இருப்பா. பாட்டி அதை பார்த்துட்டு போனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க. இங்க வந்து நந்தினிக்கு ஒண்ணுமே புரியாது, இவர் ஏன் இப்படி பண்றாரு, என்னை மட்டும் வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற பூசாரிங்க எல்லாருமே செமையா கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. கடவுள் விஷயத்துல இந்த மாதிரி நீங்க அலட்சியப்படுத்தவே கூடாது. எவ்வளவு நேரம் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா நீங்க வந்து எவ்வளவு நேரம் லேட் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கப்புறம் வந்து எங்களால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது அப்படி கோவமா திட்டி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. நந்தினிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்படியே அழுதுட்டு நிக்கிறா. நம்மளோட குணால தான் காட்டுறாங்க. அவன் வந்து நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்போ வந்து அவங்க அம்மாக்காரங்க வந்து பாக்குறாங்க, என்னாச்சு இவன் இங்க வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கான், ஒருவேளை உடம்பு சரியில்லாம இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தலையில எல்லாம் கை வச்சு பாத்துட்டு இருக்காங்க. அப்படி ஒண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க வந்து ஜூஸ் கிளாஸ் வந்து இருக்கு. இதை பார்த்துட்டு ஒருவேளை இந்த ஜூஸை குடிச்சதுனால ஏதாவது நடந்திருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு உடனே வந்து வேலைக்காரியை கூப்பிட்டு, இந்த ஜூஸை நீ தான் கொடுத்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது, இல்லம்மா நான் கொடுக்கல, பாட்டி தான் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவ எல்லாத்தையும் சொல்லிடுறா. என்ன அத்தை கொடுத்தாங்களா, இது சரியில்லையே, ஏதோ தப்பா இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு கிச்சன்ல போயிட்டு எங்க பார்த்தாலும் போய் தேடி பாக்குறாங்க. அங்க வந்து தூக்க மாத்திரை போட்டதுக்கான அந்த தாளை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்ப அத்தை வந்து இதுதான் பண்ணிருக்காங்களா, இவங்க இந்த மாதிரிலாம்
பண்றாங்க, அவங்க கிட்டே போய் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பாட்டிட்ட போய் கேக்குறாங்க, என்னத்த இது, எதுக்கு இந்த மாதிரி பண்ணீங்க, குணாலுக்கு நீங்க தான் வந்து அந்த தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது பாட்டி அப்படியே திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு, என்ன சொல்ற, நான் கொடுத்தனா, நான் ஏன் அப்படிலாம் பண்ண போறேன், நான் அப்படிலாம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அப்படியே மழுப்பிட்டு ஒண்ணுமே செய்யல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் நீங்க சும்மா சொல்லாதீங்க, எனக்கு நல்லாவே தெரியும், இந்த பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில வந்து அந்த தூக்க மாத்திரைக்கான அந்த தாளை எடுத்து காட்டும் போது இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஐயோ மாட்டிக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் இப்பெல்லாம் பண்றீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்டுட்டு இருக்கும் போது வேற என்ன பண்ண சொல்ற, எனக்கு அந்த அளவுக்கு கோவம் வந்துச்சு. இவன் வந்து அடிக்கடி நந்தினி வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வரா, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இவ்வளவு கோவம் வருது. மௌலி வந்து எவ்வளவு கஷ்டப்படுவா. இன்னைக்கு கூட வந்து பூஜை நடந்ததுக்கு அப்புறமும் அந்த நந்தினி வந்து அங்க வா அங்க வான்னு அவனை கூட்டிட்டு தொல்லை பண்ணிட்டு இருந்தா. எனக்கு வந்து ரொம்பவே கோவம் வந்துச்சு. அதனாலதான் வந்து அவனை அங்க போக கூடாதுங்கிறதுக்காக தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துட்டேன். இப்போ வந்து அந்த நந்தினி வந்து என்ன பண்ணுவா, அவன் இங்கதானே இருக்கான், இதே மாதிரி ஏதாவது பண்ணி என்னோட மௌலியும் நான் சேர்த்து வச்சிருவேன், அவங்க 2 பேருக்கும் நடுவுல அந்த நந்தினியை நான் வரவிட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ரொம்பவே எமோஷனலா பேசிட்டு இருக்காங்க. இந்த பாருங்க அத்தை, இதெல்லாம் வந்து அவனுக்கு தான் புரியணும், நம்ம வந்து ஒரு விஷயத்த கட்டாயப்படுத்தி அவனுக்கு திணிக்க கூடாது. அந்த புத்தி வந்து அவனுக்கு இருந்தா அவன் ஏன் இந்த தப்ப பண்ண போறான், நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி இங்க ஒரு பேச்சு வந்து நடந்துட்டு இருக்கும் போது அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு மௌலி வந்துடுறா. மௌலியை பார்த்த பாட்டிக்கும் மாமியாக்காரங்களுக்கும் பயங்கர ஷாக்கு. ஐயோ எல்லாத்தையும் கேட்டுட்டாலோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து மௌலி கேக்குற, என்னாச்சு, ஏன் 2 பேரும் ஒரு மாதிரி இருக்கீங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது அப்பதான் அவங்க 2 பேருக்கும் தெரிய வருது, ஓகே இவ வந்து நம்ம பேசுனதை கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து மாமியாக்காரங்க சொல்றாங்க, உனக்கு தெரியுமா பாட்டி என்ன வேலை பண்ணிருக்காங்கன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, என்னம்மா என்னாச்சு, என்ன பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் ஆர்வமா கேட்கிறா. உடனே வந்து பாட்டிக்கு பயமா இருக்கா, ஐயோ இவ எல்லாத்தையும் சொல்லிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு, இல்லம்மா இன்னைக்கு வந்து பூஜை நல்லபடியா நடந்துச்சுல, அதை பத்தி தான் பாட்டி பேசிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, ஆமா பாட்டி இன்னைக்கு வந்து ரொம்ப நல்ல விதமா நடந்துச்சுல, ஏன் வந்து அந்த அநாத ஆசிரமத்தில இருந்து நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம துணிகள், அவங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட்டது எனக்கும் மன நிறைவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இங்க பேச்சு நடந்துட்டு இருக்கு. அப்படியே அங்க வந்து நந்தினியை தான் காட்டுறாங்க. அவ வந்து ரொம்பவே சோகமா இருக்கா. ஏன்னா வந்து பூஜைக்கு வந்து குணால் வந்து கலந்துக்கல இல்லையா, எதுக்கு இப்படி பண்றாரு, இப்ப கொஞ்ச நாளா பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க போனதுல இருந்து அவர்கிட்ட நிறைய மாற்றம் இருக்கு. அங்க வந்து மௌலி கூடயே அவர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாரா, என்ன மறந்துட்டாரா, அவ கூடயே தான் அவர் வந்து மறுபடியும் சேர்ந்து வாழ போறாரா அப்படிங்கிற மாதிரி இவ வந்து ஓவர் திங்கிங் வந்து பண்ணிட்டு இருக்கா. உடனே வந்து கடவுள்கிட்ட போய் ப்ரே பண்ணிட்டு இருக்கா, கடவுளே எனக்கு வந்து வாழ்க்கையில ஏகப்பட்ட கஷ்டத்தை எனக்கு கொடுத்துட்டீங்க, என்னோட வாழ்க்கையில பாதியில தான் என்னோட குணாலய கண்ணுக்கு காட்டினீங்க, அவர் வந்ததுக்கு அப்புறமா தான் என்னோட வாழ்க்கை அழகானுச்சு, எனக்கு லைஃப்ல வேற எதுவுமே வேணாம், அவரை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவ வேண்டிட்டு இருக்கா. அப்படியே இங்க வந்து பாட்டியை காட்டுறாங்க. அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க மௌலிட்ட, இந்த மாதிரி இன்னைக்கு வந்து ரொம்பவே நல்ல நாளுமா, இந்த மாதிரி நம்ம ஊர்ல இருக்கிற அந்த பெரிய கோயில்ல வந்து நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா பொம்பளைங்களும் சேர்ந்து ஒரு பூஜை பண்ணுவாங்க, அந்த பூஜையில நீ கலந்துக்கணும், நீ என்னெல்லாம் வந்து ஆசைப்படுறியோ அது எல்லாமே வந்து கண்டிப்பா நடக்கும், இந்த நாளையில வந்து நீ வந்து என்ன ஆசைப்படுறியோ அது எல்லாமே வந்து நீ வேண்டிக்கோ, அது எல்லாத்தையுமே அந்த கடவுள் கொடுப்பாரு, அவ்வளவு புனிதமான நாள்மா இது, இதை வந்து நீ மிஸ் பண்ணிடாத, கண்டிப்பா நீ போய் அங்க அந்த பூஜையை நீ பண்ணணும், அதுதான் என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. சோ பாட்டி வந்து இவ்வளவு ஆசையா சொல்றதுனால அவளும் சரி பாட்டி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். அப்படியே இங்க குணால காட்டுறாங்க, அவன் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறான். அப்படியே அவனுக்கு பயங்கரமா தலைவலிக்குது. அப்படியே வந்து டைம் என்னன்னு பாக்குறான், ரொம்பவே நேரம் ஆயிடுது. ஐயோ கரெக்டா வந்து 4 மணிக்கெல்லாம் வந்து பூஜைக்கு வான்னு நந்தினி சொன்னாலே, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, நம்ம எப்படி தூங்கணும், ஐயோ இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையுமே எதுவுமே சொல்லாம அவன் பாட்டு நந்தினியை பார்க்க ஓடி போயிடுறான். அங்க போய் கதவு தட்டிக்கிட்டே இருக்கான், நந்தினி கதவு திறக்கவே மாட்டா. இவனுக்கு ரொம்பவே பயமாயிடுது. உடனே வந்து வாட்ச்மேன் போய் கேக்குறா, இந்த மாதிரி நந்தினி வந்து எங்க இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது, இந்த மாதிரி அவங்க ஏதோ வந்து பூஜைக்கு போனாங்க கோயிலுக்கு, அதுதான் எங்களுக்கு தெரியும், மற்றபடி எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வந்து இவன் வந்து ஓடி போய் பாக்குறான், அது என்ன கோயில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு அவளை போய் பாக்கிறதுக்கு இங்க வந்து நந்தினி வந்து அந்த கோயிலுக்கு வந்துடுறான். அங்க நிறைய பேர் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அதே கோயிலுக்கு நம்மளோட மௌலியும் வந்துடுறா. அங்க வந்து பார்த்தா எல்லாருமே ஒரே மாதிரியே தான் சாரி கட்டிட்டு இருக்காங்க. அப்ப அங்க மௌலியை காட்டுறாங்க. அவ மனசார கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும் போது அங்க குணால் வந்து கரெக்டா நந்தினியை தேடி அங்க வந்துருவான். ஒரு லேடி மேல இடிச்ச உடனே அவங்க வந்து தட்டையில வந்து குங்குமம் வச்சிருப்பாங்க. அந்த தட்டையில உள்ள குங்குமம் எல்லாமே நம்மளோட மௌலியோட தடையில வந்து விழுந்துரும். உடனே மௌலி வந்து கண்ணை திறந்து தலையில தொட்டு பாக்குற, குங்குமம் இருக்கு. இப்ப இவர் என்ன சொல்ல வராரு, கடவுள் வந்து ஒரு வேளை நான் குணால் கூட இருக்கணும்னு சொல்ல வராரா அப்படிங்கிற மாதிரி இவ வந்து ரொம்ப திங்க் பண்ணி யோசிச்சுட்டு
பார்த்துட்டு இருக்கா. அப்படியே இங்க வந்து அந்த பூஜையும் நல்லபடியா நடந்து முடிஞ்ச உடனே ஸ்பெஷலா வந்து அங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து டான்ஸ் பண்ணுவாங்க போல. சோ அவங்க வந்து நிறைய குங்குமம் எல்லாத்தையும் முகத்துல தடவிக்கிட்டு அங்க வந்து ஒரு செமையான ஒரு டான்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. அப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி அந்த குங்குமத்தை கன்னத்துல தடவிக்கும் போது கடைசியா நம்மளோட நந்தினி மௌலி 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. மௌலிக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டமாயிடுது. அப்படியே பார்த்துட்டு டக்குன்னு அவ கையில இருக்கிற அந்த தட்டையும் கீழே போட்டுருவா. அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். நீ இங்கேயும் வந்துட்டியா, என்னோட லைஃப்ல நான் நிம்மதியா ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைச்சா அங்க வந்து என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா, என் வாழ்க்கையிலேயே இப்படி தொடர்ந்து வந்து என்னை கஷ்டப்படுத்திட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு அந்த இடத்த விட்டே போயிடுவா. இவளுக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இவ ஏன் இப்படி எல்லாம் பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு பார்த்துட்டு இருக்கும் போது தூரத்துல இருந்து குணாலு இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருப்பான். உடனே வந்து நந்தினி பக்கத்துல போயிட்டு, நந்தினி என்னாச்சு, நீ வா என் கூட அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சு கூட்டிட்டு அந்த கடவுளுக்கு முன்னாடி போய் நிக்கிறான். இல்லங்க, எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அந்த பூஜை வேற நல்லா நடக்கல, அதனாலதான் இந்த ஒரு பூஜையில நான் ஆசைப்பட்டதை வேண்டிக்கிட்டா எல்லாமே நடக்குங்கிறதுக்காக நான் வந்தேன். ஆனா இங்கேயும் மௌலி வந்து என்னை கஷ்டப்படுத்த மாதிரி பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, இதை பத்தி நீ ஏன் கவலைப்பட்டு இருக்க, நான் தான் உன்கிட்ட சாரி சொல்லணும், அந்த பூஜைக்கு என்னால வர முடியல, ஏன்னா வந்து நான் எப்படி தூங்குனேனே தெரியல, அதனால நீ தான் என்ன மன்னிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது, அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கு, மௌலி இந்த மாதிரி நிலைமையில இருக்கிறதுக்கு நான் தான் காரணமோ அப்படிங்கிற மாதிரி இவ வருத்தப்பட்டு கேட்கும் போது உடனே அவன் சொல்றான், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்க, இந்த பாரு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கலாம், ஆனா வந்து கடவுள் இதான் ஆசைப்படுறாரு, நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கணும்னு, அதனால கடவுளோட ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஒரு தாவணி மாதிரி இருக்கு, அதை வந்து அப்படியே அவனோட தலையில போட்டு விடுறான். அப்படியே அவளோட கைய புடிச்சிட்டு, நான் எப்பவுமே உன் கூட இருப்பேன், நம்ம 2 பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாதுங்கிற மாதிரிலாம் டைலாக் விட்டுட்டு அப்படியே வந்து பாத்துட்டு இருக்கான். அடுத்த நாள் ஆகுது. அப்படியே வீட்டுல காட்டுறாங்க. இங்க குணால் வந்து நந்தினிட்ட பேசிட்டு இருக்கான். இன்னைக்கு வந்து நம்ம 2 பேரும் ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணலாம், உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், நீ வா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அவளும் சந்தோஷமா இருக்கா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரியே வந்து குணால் நந்தினி 2 பேரும் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் ரொமான்டிக்கா கையை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு ரொம்ப வந்து கண்ணை பார்த்து ரொம்ப ரொமான்டிக்கா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதுக்காப்புலயே வந்து நம்மளோட மௌலி வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. ஆமா, குணால் மட்டும் தான் இங்க காணோம், மத்த எல்லாருமே இங்க இருக்கோம். ஆமா மௌலி, நீ நல்லா இருக்கல்ல, உன் லைஃப் எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி மாத்தி மாத்தி கேக்குறாங்க. இவளுக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல, சும்மா போய் தான் சொல்றான், நல்லா தான் போகுது, எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் வந்து குணால் வந்து வேற ஒரு பொண்ணு கூட இருக்கிறத வந்து அவன் ஃப்ரெண்டுக்காரன் பார்த்துட்டு, மௌலி என்னது இது, குணால் வந்து வேற ஒரு பொண்ணு கூட இருக்கான், என்ன நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு உடனே ஒரு பொண்ணு வந்து நான் இப்பவே போய் அவன்கிட்ட கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகும்போது மௌலியோ அப்பதான் திரும்பி பாக்குறான். அவளுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. கேக்கெல்லாம் வாங்கிட்டு கட் பண்ணிக்கிட்டு அவகிட்ட ரொம்ப நெருக்கமா பேசிட்டு இருக்கான். அவ ஃப்ரெண்டுக்கு முன்னாடி இவளுக்கு ரொம்பவே அசிங்கமா போயிடுது. ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறா. ஆனா வெளியில வந்து காட்டிக்க மாட்டா. இந்த பாருங்க, நீங்க யாரும் வந்து குணால்கிட்ட போய் எதுவும் கேட்க கூடாது, உங்க எல்லாத்திட்டையும் நான் ஒண்ணு சொல்லணும், எங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது, அப்ளை பண்ணிருக்கோம், இன்னும் கொஞ்ச நாள்ல டிவோர்ஸ் ஆயிடும், அதனால அவ வந்து அவனோட வாழ்க்கையை வந்து வேறொரு பொண்ணு கூட வாழ நினைச்சா வாழ்ந்துட்டு போட்டுமே, அதை பத்தி நீங்க யாரும் வந்து கேட்காதீங்க, நான் நல்லா தான் இருக்கேன், நானும் வந்து மூவ் ஆன் ஆகத்தான் போறேன், நீங்க அதை பத்தி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவா. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போயிட்டு ரொம்ப வந்து கதறி கதறி அழுதுட்டு இருப்பா. தன்னோட புருஷன் வந்து தன்னோட முன்னாடியே வந்து வேற ஒரு பொண்ணு கூட இருக்கிறத எந்த பொண்ணால தான் தாங்க முடியும், அவளால அதை தாங்கிக்கவே முடியல. ஆனா இந்த குணால் வந்து அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. இவன் ஜாலியா நந்தினி கூட வந்து சிரிச்சு பேசிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவளுக்கு ஒரு கிஃப்ட் வேற பண்றான், ஒரு செயின் வந்து அதுல வந்து குணால் அண்ட் நந்தினி அவங்க 2 பேரும் இனிஷியல் போட்டு KN அப்படின்னு போட்டு ஒரு டாலர் வந்து அவனுக்கு செஞ்சு கொடுத்துருக்கான். அதை பார்த்து இவளுக்கும் பயங்கர ஹாப்பி, குணால் இது பார்க்கவே இவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்படியே பேசிட்டே இருக்கும்போது இவளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு, எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு, மௌலிக்கு வந்து நான் துரோகம் பண்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, நீ அதெல்லாம் பத்தி யோசிக்காத, ஏன்னா நானும் மௌலியும் இன்னும் கொஞ்ச நாள்ல பிரிய போறோம், அவ வந்து டிவோர்ஸ் வந்து எனக்கு கொடுக்க போறா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவளும் ஷாக் ஆகி கேட்கிறா, என்ன சொல்றீங்க, ஏன் என்கிட்ட இதை சொல்லல அப்படின்னு சொல்லும் போது, வேற என்ன பண்றது, நான் வந்து உனக்கு எப்படி துணையா இருக்கணும் அதே மாதிரி அவளுக்கும் நான் துணையா இருக்கணும், அவளை நான் தனியா விடக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், ஆனா அவ வந்து என்னை விட்டு நிரந்தரமா பிரியணும்னு நினைக்கிறா, இதுக்கு வந்து நான் என்ன பண்ண முடியும், அவளோட விருப்பம், அவ என்னை விட்டு போகணும்னு நினைச்சா போகட்டும், நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அசால்ட்டா பேசுறான்.
அப்போ வந்து இங்க நந்தினியும் வந்து ஓகே நானும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிட்டு அந்த செயினை வந்து அவ கழுத்துல போட்டு பார்த்துட்டு அவளுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துருமாமா. அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்டு கழுத்துல எல்லாம் போட்டு பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு அதை நெஞ்சோட அணைச்சு வச்சிட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா மௌலி வந்து வந்துடுறா. மௌலியை பார்த்தா நந்தினிக்கு வந்து அப்படியே ஷாக் ஆயிடுது. இவளை அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அவளோட கண்ணை பார்த்து கூட அவளால பேச முடியல. அப்படியே கீழே குனிஞ்சிட்டு நிக்கிறா. உடனே மௌலிக்கு வந்து அவ்வளவு கோவம் வருது, ஆத்திரம் வருது. அப்பதான் அவ சொல்லிட்டு இருக்கா, நீ வந்து என்னோட லைஃப்ல நான் உன்னை எவ்வளவு பெரிய பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைச்சேன், ஆனா எந்த அளவுக்கு எனக்கு வந்து துரோகம் பண்ண முடியுமோ பண்ணிட்டல. என்னோட புருஷன் கூடயே நீ வந்து இப்படி வந்து ஊர் சுத்த ஆரம்பிச்சிட்டல. நீ இப்படிலாம் வந்து பண்ணுவேன்னு நான் நினைக்கல. உன்னை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு கோவம் வருது. இதுக்கப்புறம் உன்கிட்ட பேசுறதுக்கு கூட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அந்த இடத்த விட்டே போயிடுறா. நந்தினிக்கு உடனே அழுக வந்துடுது. இவளுக்கு தான் வந்து மௌலி ஏதாவது ஒண்ணு சொன்னாலே வந்து அப்படியே சட்டுன்னு அழுக வந்துடுமே. உடனே வந்து குணால் கிட்ட போயிட்டு குணால் வாங்க போலாம் இந்த இடத்த விட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது உடனே அவன் தடுப்பான். என்ன சொல்ற, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க, இல்ல குணால் அந்த மௌலி இருக்கால அவ இங்கேயே வந்துட்டா, சோ அவ இருக்கும்போது நம்ம எப்படி இங்க இருக்கிறது, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இவன் வந்து அப்படியே கன்னத்துல எல்லாம் வந்து கைய வச்சு ரொம்ப ஆறுதலா ரொம்ப நெருக்கமா பேசிட்டு இருப்பான். இங்க மௌலியும் வந்து வந்துருவாங்க. வந்துட்டு எல்லாத்திட்டையும் வந்து ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது அப்ப வந்து அந்த ஃப்ரெண்டுக்காரன் வந்து தூரத்துல இருந்து இந்த மாதிரி நந்தினி கூட அவன் நெருக்கமா இருக்கிறதெல்லாம் பார்த்தவொன்னா அவனுக்கு அப்படியே செம்மையா கோவம் வரும். இதுக்கப்புறம் என்னால முடியாது, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா குணால் பக்கத்துல போறான். ஏய் குணால், ஏன்டா அப்படிலாம் பண்ற, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, உன்னோட பொண்டாட்டியை இங்க வச்சுக்கிட்டு வேற ஒருத்தி கூட இப்படி வந்து நெருக்கமா இருக்கீங்க, உனக்கு அசிங்கமா இல்ல? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ என்ன சொன்ன, நானும் வந்து இதே மாதிரி ஒரு தப்பு பண்ணேன், என்னோட மனைவி இருக்கும் போதே நான் வேறு ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருந்தேன். அப்ப நீ என்ன சொன்ன, நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ண உன்னோட மனைவிக்கு நீ எப்படா துரோகம் பண்ற, இது பெரிய பாவம் அப்படி இப்படின்னு சொன்ன. அப்ப அப்படி சொல்லிட்டு இப்ப வெக்கமே இல்லாம வந்து வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்கியே, நீ எல்லாம் வந்து மனுஷனா, ஏன்டா இவ்வளவு கேவலமானவனா ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்கான். உடனே குணாலுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் முன்னாடியும் எனக்கு பயங்கர அசிங்கமா போயிடுச்சு. உடனே மௌலி வந்து தடுக்கிறா, ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, இப்ப எதுக்கு வந்து பப்ளிக் பிளேஸ்ல இப்படி கத்திட்டு இருக்கீங்க, நம்ம வந்து எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், சரியா, வாங்க எல்லாரும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையுமே அழைச்சிட்டு கூட்டிட்டு போயிடுவான். அவ போகும்போது பின்னாடி வந்து திரும்பி நந்தினி குணால வந்து ஒரு பார்வை பார்த்துட்டு போவான். அந்த பார்வையிலேயே தெரியும் குணால் நந்தினி மேல அவ எந்த அளவுக்கு வந்து கோவமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இங்க வீட்டுல காட்டுறாங்க. இங்க மௌலி சமைச்சிட்டு இருக்கும் போது அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த பாருமா நீயே இன்னும் இப்படியே இருக்க, குணால இப்படியே நீ விட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த நந்தினி வந்து நிரந்தரமா அவனை வந்து அப்படியே அலைக்கா தூக்கிட்டு போயிடுவா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட சரியில்லை, நீ அவ கூட எப்படியாவது ஃபைட் பண்ணி நம்ம குணால வந்து இங்க கூட்டிட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. உடனே இவளுக்கு பயங்கரமா கோவம் வருது. ஏன்னா இப்பதானே வந்து அவன் நந்தினி கூட வந்து இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பா. உடனே வந்து கத்துற, அம்மா ஏமா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா, எப்ப பார்த்தாலும் குணால் நந்தினி குணால் நந்தினியா, அவங்க ரெண்டு பேரை தவிர என் லைஃப்ல வேற யாருமே இல்லையா, அவங்க ரெண்டு பேரை பத்தி இப்ப பேசாதீங்க, அந்த குணால் வந்து நந்தினி கூட தான் இருக்கணும்னு அவனுக்கு ஆசை இருந்துச்சுன்னா போய் தொலையட்டும், இனிமே எனக்கு எதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவமா திட்டி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவான். உடனே அம்மாக்காரங்க சொல்றாங்க, ஏய் நில்லடி, ஏன்டி இப்படிலாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஆனா அவ வந்து எதுவுமே சொல்லாம இங்கிருந்து போயிடுறா. உடனே இவங்களுக்கு பயங்கரமா கோவம் வருது. இந்த பாரு மௌலி, நீ வேணா வந்து அந்த நந்தினியை சும்மா விட்டுடலாம், குணால வந்து விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கலாம், ஆனா நான் கண்டிப்பா அப்படி இருக்க மாட்டேன், நந்தினிக்கு எப்பவுமே குணால் வந்து கிடைக்கவே கூடாது, குணால் வந்து என்னைக்குமே உனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இவங்க சபதம் போட்டுட்டு இருக்காங்க. இங்க அப்படியே மௌலியை காட்டுறாங்க. அவ என்ன பண்றா, வால் கிளாக் மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேரை போட்டுட்டு அப்படியே எக்கி எக்கி மாட்டிட்டு இருக்கா. அந்த சேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட ஆரம்பிக்குது. கொஞ்சம் விட்டா அப்படியே விழுந்துருவா போல. கரெக்டா அந்த இடத்துக்கு குணால் வந்துட்டு பதறி அடிச்சுட்டு வந்து அந்த சேரை பிடிப்பான். மௌலி என்ன பண்ணிட்டு இருக்க, இன்னும் கொஞ்சம் வந்து விட்டா நீ வந்து விழுந்திருப்ப தெரியுமா, ஏன் இப்படி கேர்லெஸ்ஸா இருக்க, நான் பிடிச்சிக்கிறேன் இப்ப பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே அவ எதுவுமே சொல்லாம அந்த கிளாக்க நல்லபடியா மாட்டிட்டு அப்படியே கீழே இறங்குறா. இந்த பாரு குணால், இந்த மாதிரிலாம் பண்ணி நீ என்னத்தை நிரூபிக்கணும்னு நினைக்கிற, இந்த மாதிரி என் மேல கேரிங்கா இருக்கிற மாதிரி நடிக்கிறத கொஞ்சம் நிறுத்து, இது எல்லாமே போதும், இதோட ஸ்டாப் பண்ணிக்க. நான் தான் பார்த்தேனே அந்த ரெஸ்டாரண்ட்ல அந்த நந்தினி கூட நீ எந்த அளவுக்கு வந்து க்ளோஸா இருந்த, எந்த அளவுக்கு அவகிட்ட வந்து கொஞ்சம் குழாவனு, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எந்த அளவுக்கு வலிச்சிருக்குங்கிற மாதிரி உனக்கு ஒரு எந்த விதமான ஒரு கில்ட்டி ஃபீலிங்குமே இல்ல. நான் தான் முட்டான் மாதிரி உன்னையே நினைச்சு உருகிட்டு இருக்கேன், ஆனா நீ வந்து மூவ் ஆன் ஆயிட்டு அவளோட வாழ்வை வந்து பழகிட்ட போல. நான் தான் இன்னமும் நீ விட்டுட்டு போன அதே இடத்துல நின்றுட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்மளோட ஃப்ரெண்டு எல்லாமே உன்னை பத்தி ஒரு கேள்வி கேட்டாங்களே, அன்னைக்கு ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு நீ என்கிட்ட என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னமும் என் காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. என்னோட வாழ்க்கையில நான் உன்னைதான் அதிகமா காதலிக்கிறேன், உன்னை தவிர எந்த ஒரு பொண்ணையுமே ஏற எடுத்து பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து என்கிட்ட எப்படிலாம் பேசின. ஆனா இன்னைக்கு அது எல்லாத்தையுமே வந்து உடைச்சிட்டல. இப்ப நீ வந்து அந்த நந்தினி கூட தானே வாழ்ந்துட்டு இருக்க, போது குணால், இதுக்கப்புறம் இதெல்லாம் பேசி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசி என்ன ஆக போகுது, நான் போறேன் அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே போயிடுவா. குணாலுக்கு இதெல்லாம் கேட்கும் போது கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நந்தினியை பார்த்த உடனே அது எல்லாமே மறந்து போயிடுது. இங்க அப்படியே நந்தினியை தான் காட்டுறாங்க. அவ மௌலி அவளை பேசிட்டு போயிருப்பாள். இந்த மாதிரி என்னோட புருஷனை என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு இவ்வளவு கொஞ்சம் கூட கில்ட்டியே இல்லாம இப்படி எல்லாம் இருக்கியே, உன்னை என்னோட வாழ்க்கையில மறுபடியும் மீட் பண்ணவே கூடாது, நினைக்கும் போதெல்லாம் நீ வந்துட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் மனசுல உள்ள கவலைகள் எல்லாத்தையுமே கொட்டி தீர்த்துட்டு போயிருப்பா. இதெல்லாம் நினைக்க நினைக்க அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்பதான் கேலண்டரை பாக்குறா. பார்த்த உடனேதான் அவளுக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. நாளைக்கு நம்மளோட மௌலியோட பர்த்டேவா, கண்டிப்பா நம்ம அதை செலிப்ரேட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவ யோசிச்சுட்டு இருக்கா. இவளை புரிஞ்சுக்கவே முடியல. அவளோட போர்ஷனையே எடுத்துக்கிறா, இன்னொன்னு பக்கம் அவளோட பர்த்டேயை செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறா. என்ன மாதிரி பொண்ணுன்னு தான் தெரியல. அதோட இங்க வீட்டுல பாட்டியை தான் காட்டுறாங்க. அவங்க ரொம்ப எக்ஸைட்மெண்டா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நாளைக்கு நம்ம மௌலியோட பர்த்டே, ஸோ அதை நம்ம சூப்பரா செலிப்ரேட் பண்ணணும். அப்புறம் குணால், நாளைக்காவது அவளை ஹர்ட் பண்ணாம இரு, புரிஞ்சுதா? இந்த பர்த்டேவை அவள் லைஃப்ல மறக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே அழகான சர்ப்ரைஸ் எல்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பாட்டி பேசிட்டு இருக்காங்க. அதோட இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அதுக்கப்புறம் நந்தினியை பார்க்கறதுக்கு அவன் வீட்டுக்கு போறான். அங்க நந்தினி ஃபிளவர்ஸை வச்சுக்கிட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்கா பேசிட்டு இருக்கா. என்னங்க, உங்களுக்கு தெரியுமா நாளைக்கு நம்ம மௌலியோட பர்த்டே, ஸோ அதனால அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கணும், அத பர்த்டே பார்ட்டில நானும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவ எந்த விதமான ஒரு கில்ட்டினஸுமே இல்லாம மறுபடியும் அவளை பத்தியே பேசிட்டு இருக்கா. குணாலுக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்ன பேசிட்டு இருக்க? மௌலியை போய் மறுபடியும் பார்க்க போறியா? அவ உன்னை பார்த்தா என்ன பண்ணுவான்னு தெரியும்ல. இதெல்லாம் எது தேவையில்லாத வேலை, நீ அதெல்லாம் பண்ண வேணாம், நீ அவளுக்காக எந்த கிஃப்ட்டும் வாங்க வேணாம், அந்த பார்ட்டிக்கும் நீ போவேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இவ சொல்லிட்டு இருப்பா. அப்புறம் இவ ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்றா, இந்த பாருங்க, என்னதான் இருந்தாலும் அவ என்ன கஷ்டப்படுற மாதிரி பேசினாலும் அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், அதை என்னால மறக்க முடியாது, ப்ளீஸ்ங்க எனக்காக ஒத்துக்கோங்க, அவளுக்காக நான் கிஃப்ட் வாங்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கா. அவனும் சரி போ அப்படிங்கிற மாதிரி விட்டுடுறான். அதோட ஒரு ஷாப்புக்கு தான் போறா. அங்க பர்த்டே கிஃப்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு போல. சோ அங்க போய் ஒண்ணா பாத்துட்டு இருக்கா. அதே ஷாப்புக்கு தான் நம்மளோட மௌலியும் வந்திருக்கான். அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கும் போதும் அங்க ஒரு தேவதை மாதிரி ஒரு டால் அழகா இருக்கு பார்க்கவே. அதை பார்த்து அப்படியே மெய் மறைஞ்சு பார்த்துட்டு இருக்கா. அதை பார்க்கும் போதெல்லாம் அவளுக்கு பிளாஷ்பேக் சீன்லாம் ஞாபகம் வருது. அப்படிதான் ஒரு நாள் குணால் கூட அந்த கடைக்கு வந்திருப்பான். இந்த மாதிரி ஒரு தேவதை மாதிரி அழகான ஒரு டால் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருப்பா. அங்க இருக்கிறவங்க இல்ல மேடம், அந்த மாதிரி எந்த விதமான டாலும் இங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அப்பதான் குணால் சொல்லியிருப்பான், நீ கவலைப்படாத, உன்னோட நெக்ஸ்ட் பர்த்டேக்கு நான் அதை கிஃப்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். அதெல்லாம் யோசிச்சு பாப்பா. இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா எங்க போனாலுமே குணாலும் அவளும் ஒன்னா இந்த மெமரிஸ் அவளுக்கு அப்படியே துரத்தி வந்துட்டே தான் இருக்கு. எதுவுமே சொல்லாம அந்த இடத்த விட்டு அப்படியே அழுதுட்டே போயிடுவான். அப்படியே இங்க நந்தினி என்ன பண்றா, அந்த டாலை பாத்துடுறா. பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. இதை பார்த்த உடனே கண்டிப்பா இது மௌலிக்கு ரொம்பவே பிடிக்கும், இதைத்தான் அவளுக்கு பர்த்டே கிஃப்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அதை பேக் பண்ணிட்டு வந்துடுறா. அதோட இங்க மௌலி தூங்கி எந்திரிச்ச அடுத்த நிமிஷமே ஹாப்பி பர்த்டே மௌலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்திட்டு இருக்காங்க. எல்லாருமே பாட்டி, அப்புறம் அவளோட மாமியார், அப்புறம் குணால், அப்புறம் அந்த வேலைக்கார பொண்ணு எல்லாருமே செம்மையா அவளுக்கு விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்ட உடனே அவளுக்கு ரொம்ப ஹாப்பியா ஆயிடுது. வாவ், காலையில எந்திரிச்ச உடனே நீங்க எல்லாருமே எனக்கு விஷ் பண்றீங்களா, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு அவ ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டு எல்லாரையுமே ஒருத்தர தனித்தனியா ஹக் கொடுத்துட்டு இருக்கா. அப்படியே குணால் கிட்ட அப்படியே ஹக் பண்ண போயிடுவா. கரெக்ட் அந்த நேரத்துல அப்படியே ஷாக் ஆகி அப்படியே பார்த்துட்டு இருப்பா. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே சில மாதிரி நின்றுவா. அப்ப போன பர்த்டேக்கு குணால் அவளுக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துருப்பான். ரூம் முழுக்க அப்படி பலூனா வச்சுட்டு அவளை அப்படியே உப்பு மூட்டையெல்லாம் தூக்கிட்டு போய் ரொம்ப ஜாலியா ரெண்டு பேரும் அவ்வளவு என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. நந்தினி வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ரெண்டு பேரோட லைஃப் அப்படியே சொர்க்கம் மாதிரி தாங்க இருந்திருக்குங்கிறது இதை பார்க்கும் போதே நல்லா தெரியுது. அதோட இவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அப்படியே அமைதியா இருக்கும் போது பாட்டி சொல்லுவாங்க, இந்த பாருமா, இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள், அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த அருமையான நாள்ல நீ ஆசைப்படுற எல்லாமே உனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறாங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஈவினிங் ஒரு பார்ட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மௌலி அதெல்லாம் வேணாம் பாட்டி, எனக்கு இந்த பர்த்டேவை நீங்க எல்லாருமே எனக்கு விஷ் பண்ணதே போதும், மற்றபடி பார்ட்டி கொண்டாடணுங்கிற ஆசைலாம் எனக்கு இல்ல, சோ அதனால வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இதனால அவங்க எல்லாருக்குமே ஒரு
ஒரு மாதிரியா ஆயிடுது, என்ன இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட மௌலி வந்து ஃப்ரெஷ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கபோர்டை திறந்து பாக்குறா. அதுல வந்து குணால் அவளுக்காக சர்ப்ரைஸா ஒரு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கான். அதுல வந்து ஹாப்பி பர்த்டே மௌலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக் வந்து எழுதி வச்சிருக்கான். அதை பார்த்தவொடனே அவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனா அந்த ட்ரெஸ்ஸை எடுக்காம வேற ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வரா. உடனே குணால் சொல்றா, என்ன மௌலி என்ன பண்ணிட்டு இருக்க, பர்த்டே அதுவுமா, ஏன் வந்து பழைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்க, அந்த பாரு உனக்காக நான் ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன், அதை போட்டுக்க, ஏன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல. இல்ல குணால் அதெல்லாம் ஒண்ணு வேணாம், எனக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸே போதும், நீ எந்த விதமான கிஃப்ட்டும் எனக்கு பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுவா. அப்படியே இங்க நந்தினியை காட்டுறாங்க. அவ வந்து ஒரு சின்னதா கப் கேக் வந்து வச்சுட்டு அப்படியே வந்து நந்தினி மௌலி 2 பேரும் ஒன்னா இருந்த அந்த போட்டோவை பார்த்துக்கிட்டே வந்து, மௌலி இன்னைக்கு வந்து உன்னோட பர்த்டே, இன்னைக்கு அதுவுமா நான் உன் கூட இருக்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்ட தெரியுமா, ஆனா என்னால இப்ப இருக்க முடியல, நம்ம 2 பேரும் இந்த அளவுக்கு பிரிவோம்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவ ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அதை விட இங்க மௌலியை காட்டுறாங்க. அவ ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு காரை வந்து ஓபன் பண்ணி பாக்குறா. அங்க எதுவுமே இல்ல. இதுவே போன பர்த்டேக்கு வந்து குணால் வந்து அந்த கார் முழுக்க அவ்வளோ பலூன்ஸை வந்து அப்படியே நிறைச்சு வச்சிருப்பான். அதெல்லாம் பார்த்து அவ ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பா. ஆனா இப்ப எதுவுமே இல்லைன்னு நினைச்சிட்டு அவளுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். அப்புறம் முன்னாடி சீட்லயும் போய் பாப்பா. அங்க வந்து ஒரு ரோஸ் இருக்கும். அதோட ஹாப்பி பர்த்டே மௌலி, லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து குணால் வந்து எழுதியிருப்பா. அவளுக்கு நிறைய சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுத்திருப்பான். ஆனா இப்போ வந்து எதுவுமே இல்லாம அந்த காரே வந்து சும்மா வெறிச்சொடி போன மாதிரி இருக்கும். அவளுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ கஷ்டமா இருக்கும். அவளால ஏத்துக்கவே முடியாது, நம்ம லைஃப் எவ்வளவு சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு, இப்ப எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்ல வந்து அழுதுட்டே போவா. அவளுக்கு இன்னைக்கு வந்து அவளோட பிறந்த நாள் தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் கூட அவளோட ஃபேஸ்ல வந்து ஒரு ஸ்மைலே இல்ல. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால அப்படியே அழுதுட்டே போயிட்டு இருக்கா. அப்பதான் அங்க ஒரு தர்காவை பாக்குறா. உடனே அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அங்க வந்து போறா. இங்க வந்து அப்படியே வந்து நந்தினியை காட்டுறாங்க. அவ வந்து மௌலியோட பர்த்டேங்கிறதுனால நிறைய வந்து ஏழைகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்குமே வந்து சாப்பாடு வந்து போட்டுட்டு இருக்கா. அதுல ஒருத்தவங்க வந்து இவளை வாழ்த்திட்டு இருக்காங்க, நீ நல்லா இருக்கணுமா, எங்களோட பசியை தீர்த்த நீ வந்து எப்பவுமே நல்லா இருக்கணுங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்பதான் அவ சொல்லுவா, இந்த மாதிரி இன்னைக்கு வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட பர்த்டே, ஸோ அதனால அவ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாழ்த்துங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பா. அப்புறம் வந்து இங்க மௌலிக்காக வந்து ஸ்பெஷலா கோயிலுக்கு போயிட்டு பூஜை எல்லாம் பண்ணிட்டு அவளுக்காக ரொம்ப வந்து ப்ரே பண்ணிட்டு இருப்பா, அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க அப்படியே மௌலியை காட்டுறாங்க. அவளும் அந்த தர்காவுக்கு போயிட்டு அழுதுட்டே இருக்கா. அங்க வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து நிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் பாசமா சிரிச்சு பேசுறத பார்த்த உடனே வந்து அவளுக்கு குணாலோட ஞாபகம் தான் வருது. அவங்க 2 பேரும் எப்படிலாம் சந்தோஷமா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறா. அதே சமயம் வந்து குணால் வந்து நந்தினி கூட இருந்துகிட்டு தன்னை ஏமாத்தினது அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நினைச்சு பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே அழுதுட்டே இருக்கா. அப்ப அங்க இருந்து ஒருத்தவர் வராரு. இந்த பாருமா, நீ வந்து ரொம்ப அழுற, உன் மனசுல நிறைய காயங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன், நீ கவலைப்படாத, அந்த அல்லாஹ் வந்து உன்னோட காயங்கள் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிடுவாரு, இனிமே நீ வாழ்க்கையில வந்து நல்ல சந்தோஷமா தான் இருக்க போற பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து வாழ்த்துவாங்க. இவளுக்கும் வந்து கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அந்த இடத்துல அப்படியே ப்ரே பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கும் போது ஒரு பெரிய வந்து ஒரு லைட் மாதிரி இருந்து அவளோட தலைமையிலேயே அப்படியே விழற மாதிரி வந்துரும். நல்ல வேலை கரெக்டா அந்த நேரத்துல ஒரு 4 பேர் வந்து அவளை காப்பாத்திடுறாங்க. என்னம்மா என்னாச்சு, ஏதோ யோசிச்சுட்டு போற போல, இந்த மாதிரிலாம் இருக்காதம்மா, இன்னும் மட்டும் உனக்கு உயிருக்கே ஆபத்தா இருக்கும், பார்த்து போமா, கவனமா போ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அட்வைஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. அப்படியே இங்க நந்தினியை தான் காட்டுறாங்க. அவ மௌலியோட பர்த்டே பார்ட்டியில தான் இருக்கா போல. அவ வந்து இது வரைக்கும் வந்து மௌலியும் நந்தினி எவ்வளவு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்திருப்பாங்க, அதனால நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கா. அப்பதான் அங்க குணால் வரா. என்ன நந்தினி, உனக்கு இந்த டெக்கரேஷன் எல்லாம் பிடிச்சிருக்கா, நீ சொன்ன மாதிரி தான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிருக்கேன், ஐ திங்க் இது மௌலிக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் நந்தினியும் சொல்றா, ஆமாங்க இப்பதான் பார்த்தேன், ரொம்பவே அழகா இருக்கு, பார்க்கவே ஒவ்வொன்றும் ரொம்பவே அழகா இருக்கு, கண்டிப்பா சொல்றேன் மௌலிக்கு இது கண்டிப்பா பிடிக்கும், அவளோட பார்ட்டியில வந்து நானும் கலந்துக்கணும்னு ஆசைதான், ஆனா என்ன பார்த்தா அவ வந்து ரொம்பவே வந்து சோகமா ஆயிடுவா. பர்த்டே ஃபங்க்ஷன் அதுவுமா வந்து அவ வந்து சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன், அவ வந்து சோகமா இருந்தா எனக்கும் கஷ்டமா தானே இருக்கும், அதனால நான் இங்க இருந்தா சரியா இருக்காது, நான் போறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ பேசிட்டு இருக்கும் போது இங்க குணாலுக்கு காலுக்கு மேல கால் வந்துட்டே இருக்கும். அவங்களோட அம்மா தான் அடிச்சிருப்பாங்க. என்னம்மா என்னாச்சு, கால் பண்ணிட்டே இருந்தீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஆமாப்பா இந்த மாதிரி மௌலியை கூட்டிட்டு நாங்க அந்த ஸ்பாட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே உனக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. ஐயோ என்ன அதுக்குள்ள வராங்களா, இங்க வேற நந்தினி இருக்காளே, ஒருவேளை வந்து மௌலியும் நந்தினி ஒன்னா பாத்துக்கிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையாயிடுமே, இதை தடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு குணால் வந்து நந்தினியை வந்து கூப்பிடுறதுக்காக ஓடி போறான். அதே நேரத்துல இங்க மௌலிய ஃபேமிலி கூட அங்க வந்துடுறா. மௌலி வந்து கரெக்டா கதவை திறக்கிறா. அப்ப கரெக்டா வந்து நந்தினி வந்து புரிஞ்சுக்கிட்டு கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறா. அப்படியே
கரெக்டா அந்த நேரத்துல லைட்லாம் ஆஃப் ஆயிடுது. அவளோட தலைமையில நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் வருது. இதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்படியே வந்து டிவியில வந்து அவளோட இது வரைக்கும் அவளோட ஃபேமிலியோட எப்படிலாம் கியூட்டா போட்டோஸ்லாம் எடுத்திருப்பா. இது வரைக்கும் எல்லா பர்த்டே பார்ட்டிலையும் அவள் எடுத்திருந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து அதுல ஒண்ணா வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு செம்ம எக்ஸைட்டிங்கா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது நந்தினிக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மௌலி அங்க பாத்துட்டு இருக்கிற அதே நேரத்துல இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு நைஸா அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வெளில ஓடிடுறா. அதோட லைட்டும் ஆன் ஆகுது. அந்த பார்ட்டியில வந்து அழகா டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையும் பாக்குறா. அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்பதான் அவளோட தம்பிக்காரனும் வந்து அக்கா ஹாப்பி பர்த்டே, நீ வந்து ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் விஷ் பண்ணிட்டு இருக்கான். தேங்க்ஸ்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவளு சந்தோஷமா பேசிட்டு இருக்கும் போது மௌலி வந்து அப்படியே வந்து ஒரு இடத்த நோக்கி போவா. அந்த இடத்துலதான் நந்தினியோட ஒரு ஜுவல்லரி வந்து அங்க விழுந்து கிடக்கும். உடனே குணால் ஷாக் ஆயிடுவான். ஒருவேளை இதை பார்த்துட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அதை எடுக்க போவான். இவனும் கரெக்டா அங்க போவான். ஆக்சுவலி இவ அங்க எதுக்கு போயிருப்பா அப்படின்னா டிஷ்ஷு வந்து கீழே விழுந்துரும், அதை எடுக்கிறதுக்கு தான் போயிருப்பான். ஆனா இவன் தான் கரெக்டா வந்து பயந்துட்டு அங்க போய் நிப்பான். இவன் எதுக்கு இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு 2 பேரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து குணால் சொல்றா ஹாப்பி பர்த்டே மௌலி அப்படின்னு சொல்லதான் வருவான். உடனே இவ போதும் குணால், வேணாம் இதெல்லாம் சொல்ல வேணாம். இதுக்கு முன்னாடி நீ என்னோட பர்த்டேவை நம்ம 2 பேரும் சேர்ந்து எவ்வளவோ கொண்டாடி இருக்கோம். அப்பெல்லாம் வந்து அது ஸ்வீட் மெமரிஸா இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து நீ விஷ் பண்றது எனக்கு பிடிக்கல, அதனால நீ விஷ் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுவா. இவனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். என்னடா இது இப்படி சொல்றாளே, இவளுக்காக நம்ம பார்த்து ஒவ்வொன்று பண்றோம், ஏன் இப்படி பேசுறா அப்படிங்கிற மாதிரியே வந்து ரொம்ப சோகமா மூஞ்சி வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கான். அதை விட வந்து மௌலி வந்து எல்லாருக்கும் வந்து சந்தோஷமா இருக்கு, இந்த பர்த்டே வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் தான், எவ்வளவு அழகா ஆக்கிருக்கீங்க, என்னோட ஃபேமிலி தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா பேசிட்டு அங்க கேக்கும் வருது. அதெல்லாம் கட் பண்ணி எல்லாருக்கும் ஊட்டி விட்டுட்டு இருக்கா. கரெக்டா அங்க குணால் இருக்கானா அவனுக்கும் ஊட்டி விடுறா. உடனே வந்து அவனும் யோசிச்சுக்கிட்டே அதை வாங்கிக்கிறான். அப்புறம் வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணலாம், அதோட ஸ்டார்ட் பண்ணலாம், ஷாம்பெயின் ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஊத்தி குடுக்குறா. எல்லாரும் வந்து ஹாப்பியா வந்து சியர்ஸ் பண்ணி ட்ரிங்க்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கும் போது மௌலி வந்து கொஞ்சம் அதிகமா வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. உடனே வந்து ஒரு பாட்டில தனியா ஓபன் பண்ணி நல்லா குடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. இதை வந்து குணால் பாக்குறான், அங்க இருக்கிறவங்களும் பாக்குறாங்க. நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குணால் வந்து மௌலி கிட்ட போறான். மௌலி என்ன பண்ணிட்டு இருக்க, போதும் நிறுத்து, இதுக்கப்புறம் நீ குடிக்காத, போது அதிகமாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. என்ன குணால், ஏன் நான் குடிச்சா என்ன, குடிக்க கூடாதா, இன்னைக்கு வந்து உன்னோட பொண்டாட்டியோட பர்த்டே, நான் ஆசைப்படுற எல்லாமே இன்னைக்கு நடக்கணும் இல்லையா, இன்னைக்கு எனக்கு குடிக்கணும் போல இருக்கு, இப்படி குடிச்சாதான் என்னோட அந்த கஷ்டம் வலி எல்லாம் கொஞ்சம் மறையிற மாதிரி இருக்கு, அதனாலதான் நான் குடிக்கிறேன், ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்ற, நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிறைய வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இவன் என்னடா அப்படி பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கான். இங்க நந்தினியை தான் காட்டுறாங்க. அவ வந்து அந்த இடத்துல இருந்து வந்திருப்பா. இங்க வீட்டுக்கு வந்த உடனே வந்து அவளுக்காக ஒரு டால் வந்து வாங்கி வச்சிருந்தால, சோ அதை தான் பார்த்துட்டு இருக்கா. மௌலி, உனக்காக நான் ரொம்ப ஆசைப்பட்டு இதை வாங்கினேன், கண்டிப்பா இது உனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா நான் போய் கொடுத்தேன்னா கண்டிப்பா இதை நீ வாங்க மாட்டேன், அதனால நான் யாருக்கும் தெரியாம நான் வச்சுட்டு வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிஃப்ட் மாதிரி பேக் பண்ணிட்டு அந்த பார்ட்டிக்கே எடுத்துட்டு போறா. என்ன பண்ண போறான்னு தெரியல. இங்க அப்படியே மௌலியை தான் காட்டுறாங்க. அவன் நிறைய ட்ரிங்க்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கா, ரொம்ப அதிகமா குடிக்க ஆரம்பிச்சிடுறா. போதையும் அவளுக்கு தலைக்கு என்ன மாதிரி தான் இருக்கு. அவ பேசுற பேச்செல்லாம் பார்க்கும்போது ப்ளீஸ் மௌலி நிறுத்து, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். வேற என்ன பண்ண சொல்ற, அப்புறம் இன்னைக்கு வந்து என்னோட பர்த்டே, உன்னோட பொண்டாட்டியோட பர்த்டே, அதை ஸ்பெஷல் ஆக்க வேணாமா, நம்ம 2 பேரும் அடிக்கடி டான்ஸ்லாம் பண்ணுவோமே, நீ மறந்துட்டியா, அதுதான் இப்போ பண்ண போறோம், மியூசிக் போடுங்க, நானும் ஹஸ்பண்டும் டான்ஸ் ஆட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு குணால், ஏ கூட டான்ஸ் ஆறியா, வா டான்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறா. இவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, என்ன அது அப்படிங்கிற மாதிரி. உடனே வந்து அவனும் வந்து இவ சொல்றான்னு சொல்லிட்டு டான்ஸ் வந்து பண்றதுக்கு வரான். அப்ப அவன் அப்படியே நின்றுட்டு இருக்கான். இவ தான் ரொம்ப ரொமான்டிக்கா வந்து டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அவன் வந்து அப்படியே தான் நிக்கிறான். பட் இவ தான் வந்து அவங்க கூட சேர்ந்து ரொம்ப ரொமான்டிக்கா வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டே தான் டான்ஸ் வந்து ஆடிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நந்தினியும் வந்துடுறா. இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு செகண்ட் அவளுக்கு கஷ்டமா தான் இருக்கு. என்னதான் இருந்தாலும் குணால் கூட அவ சேர்ந்து டான்ஸ் ஆடும்போது இவனுக்கு ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுது. அதோட சரி இதுக்கப்புறம் இங்க நின்னா சரியா இருக்காது, நம்ம வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட் பாக்ஸை வந்து அங்க கிஃப்ட் எல்லாம் இருக்கும்ல அங்க தூக்கி வச்சுட்டு சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு அவ போறா. மௌலி வந்து டான்ஸ் பண்ணி முடிக்கிறா. முடிச்சுட்டு அப்படியே வந்து அந்த பக்கம் பார்க்கும்போது நந்தினி போறத பாத்துடுறா, கண்டுபிடிச்சிடுறா நந்தினி தான் இருக்கான்னு. அப்படியே வந்து அவ ஃபேஸே ஒரு
மாதிரி ஆயிடுது. உடனே எதுவுமே சொல்லாம அப்படியே தட்டு மாதிரி நடந்துட்டு நந்தினி ஒரு நிமிஷம் நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உடனே நந்தினிக்கு பயங்கர ஷாக்கு. யாரு வந்து நம்ம பார்க்க கூடாதுன்னு நினைச்சோமோ அவளே பார்த்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அப்படியே ஒண்ணுமே சொல்லாம பார்த்துட்டு இருக்கா. என்ன நந்தினி, என்னோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு நீ விஷ் பண்ணாமலே போறியே, என்ன எனக்கு விஷ் பண்ண மாட்டியா, ஏன் என்கிட்ட சொல்லாம நீ பட்டு போற அப்படிங்கிற மாதிரி போதையில உளறிட்டு இருக்கா. உடனே இவ எதுவுமே சொல்லாம, இல்ல நான் வந்து பர்த்டே பார்ட்டிக்கெல்லாம் வரல, இங்க சும்மா நான் ஒரு வேலையா வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சும்மா சொல்லி சமாளிக்கிறான். சும்மா சொல்லாத, எனக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட பர்த்டேங்கும் போது நீ எப்படி வீட்டுல இருப்ப, எனக்கு விஷ் பண்ண தான் வந்தேன்னு தெரியும், எங்க விஷ் பண்ண பாப்போம், ஆமா எனக்கு நீ என்ன கிஃப்ட் கொண்டு வந்த சொல்லு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறா. இன்னைக்கு என்னோட பர்த்டே இல்ல, அதனால நான் ஒரு விஷயம் கேக்குறேன், அதை எனக்காக பண்றியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்குறா. உடனே இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என்ன நீ, நான் பர்த்டே அதுவுமா கேக்குறேன், நீ எதுவுமே சொல்ல மாட்டேற, நான் ஆசைப்பட்டு ஒரு விஷயத்த கேக்குறேன் அதை கூட எனக்கு தர மாட்டியா அப்படிங்கிற மாதிரி குழந்தை மாதிரி பேசுறா. உடனே இவ ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கா. அதுக்கப்புறம் சொல்லு, நான் வந்து உனக்கு பண்றேன், என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. நான் என்ன கேட்க போறேன், என்னோட பொருள் ஒண்ணு உன்கிட்ட இருக்கு, அதை வாங்கிக்கத்தான் நான் வந்து இப்ப வந்தேன். அதாவது என்னோட குணால வந்து என்கிட்ட மறுபடியும் என்கிட்டயே திரும்ப கொடுத்துரு நந்தினி ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ரொம்ப இறக்கமா கேக்குறா. உடனே இவளுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. என்ன இவ இப்படி கேட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவ வந்து அவள்கிட்ட இருக்கிற எதை வேணா கொடுப்பா, ஆனா குணால மட்டும் கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கா இல்லையா. இவ என்ன இப்படி நம்ம கிட்ட டைரக்டாவே கேக்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே பேசாம அப்படியே அமைதியா நின்றுட்டு இருக்கா. என்ன நந்தினி, நான் எவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன உன் ஃப்ரெண்டுக்காக இது கூட செய்ய மாட்டியா, எனக்கு குணால்னா ரொம்பவே பிடிக்கும்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல, குணால் இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது, நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன் தெரியுமா, அதனால என்னோட குணாலை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பாவமா கேட்பா. பாக்குற நமக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்கும். சே, அவ வந்து தன்னோட புருஷனையே வந்து வேற ஒருத்திட்ட வந்து அப்படியே பிச்சை மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போது அது எப்படி சொல்றதுனே தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த சீனை பார்க்கும்போது. அதோட ஒரு பக்கம் நந்தினிக்கு வந்து அழுகையா வருது. அவளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இந்த பாரு மௌலி, மழையெல்லாம் வர மாதிரி இருக்கு, இடி வேற இடிக்குது, இதுக்கப்புறம் நீங்க இருந்தா நல்லா இருக்காது, நீ உள்ளாக்க போ, நானும் போறேன் வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. எங்க மழை வருது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ சொல்லிட்டு போ அப்படிங்கிற மாதிரி இவ ரொம்ப பிடிவாத பிடிக்கிறா. இதுக்கப்புறம் இங்க இருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நீ போ நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி அந்த இடத்த விட்டு போயிடுறா. இவ அப்படியே கீழே உட்காந்துட்டு, நந்தினி ஏன் போற, சொல்லிட்டு போ சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. மௌலிக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. இவ என்ன நம்ம கேட்டுவே ஒண்ணுமே சொல்லாம போறாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துலயே வந்து பர்த்டே அதுவுமா அப்படியே கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. நீங்க நந்தினியும் வீட்டுக்கு போயிடுறா. அடுத்த நாள் ஆகுது, வீட்டுக்கு போனோன்னா அப்படியே டீ போட்டுட்டு இருக்கா. அவ மௌலி சொன்னால அந்த விஷயத்தையே திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்துட்டு ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில இருக்கும்போது அந்த டீ வந்து அப்படியே பொங்கி வலிஞ்சிடுது. உடனே இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. டக்குன்னு அதை கையால எடுத்துருவா. அவளோட கையிலையும் அது பயங்கரமா சுற்றுவா. அதை டக்குன்னு கீழே போட்டுருவா. ஒரு செகண்ட் வந்து அவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்படியே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே ஒரு ஓரமா உட்கார்ந்து ரொம்ப வந்து டீப்பா வந்து யோசிச்சுக்கிட்டு அப்படியே அழுதுட்டே உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்ப அந்த நேரத்துல வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாரு வந்திருப்பா, குணால் தான் வந்திருப்பான் போல. உடனே எதுவுமே சொல்லாம போய் கதவை திறக்கிறா. உடனே அவ ரொம்ப ஹாப்பியா இருக்கா. என்ன நந்தினி, ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு, என்ன பண்ணிட்டு இருந்த, சமைச்சிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவ தோல்ல கைய போட்டுட்டே அப்படியே உள்ளாக்க கூட்டு போறான். என்னமோ பொண்டாட்டிய கூட்டு போற மாதிரி அவன் பாட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா நல்லபடியா மௌலியோட அந்த பர்த்டே ஃபங்க்ஷனும் முடிஞ்சிச்சு. ரொம்ப வந்து திங்க் பண்ணிட்டே இருந்தா அது எப்படி பண்ண போறோம், நல்லபடியா இருக்குமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீ சொன்ன மாதிரி பர்ஃபெக்டா பண்ணி முடிச்சாச்சு. நம்ம ரெண்டு பேரும் இப்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ல, எங்கேயாவது போலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு கொட கொடன்னு பேசிக்கிட்டே இருக்கான். ஆனா அவ எதுவுமே சொல்லாம அப்படியே சில மாதிரி அமைதியா இருக்கா. உடனே வந்து அவன் கண்டுபிடிச்சிடுறான். என்ன நான் பாட்டு பேசிட்டு இருக்க, நீ ரொம்ப அமைதியா இருக்க, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா, என்னாச்சு என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவ எதுவுமே சொல்லாம அப்படி நடந்து போறா. அதோட சொல்றா, இந்த பார்க்க முன்னால் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், நம்ம ரெண்டு பேரும் நிரந்தரமா பிரிஞ்சிடலாம், இனிமே என்னோட வீட்டுக்கு வராதிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறா. உடனே இவனுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. என்ன உலர்ற, உனக்கு பைத்தியமா, எதுக்கு இப்பெல்லாம் பேசுற, இந்த பாரு நந்தினி, இந்த மாதிரிலாம் விளையாடுறது எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நான் அவனு விளையாட்டுக்கெல்லாம் பேசல, உண்மையை தான் சொல்றேன். நம்ம ரெண்டு பேரோட உறவுக்கு பேர் என்ன சொல்லுங்க, யாருக்கும் பிடிக்காது இந்த உறவை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம். எனக்கு வந்து இப்ப உங்க கூட வாழ்றதுல எனக்கு விருப்பம் இல்ல, நான் வந்து தனியா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், புரியுதா, அதனால தயவு செஞ்சு என்னை விட்டு போங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இவனை பிடிக்காத மாதிரியே வந்து பேசிக்கிட்டு இருக்கா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, இவன் என்ன இப்பெல்லாம் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகி பாத்துட்டு இருக்கான். அப்படியே இங்க மோடியை காட்டுறாங்க. அவ வந்து அப்படியே தூங்கி எந்திரிக்கிறா. பயங்கரமா அவளுக்கு தலை வலிக்குது, அப்படியே ஹேங் ஓவர் ஆன மாதிரி இருக்கு. அப்படியே தலை சுத்திட்டு இருக்கும் போது அப்படியே தலையில கையை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்ப
அப்பதான் வந்து அவளோட மாமியார் வந்து லெமன் ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி குடி அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. நேத்து வந்து நீ ஓவரா குடிச்சிட்டல, அதனாலதான் அவனுக்கு தலை சுத்துதுன்னு நினைக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல, சரியாயிடும் அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது இவளையும் எல்லாரும் கூடயும் நல்ல விதமா பேசிட்டு இருக்கா. அப்போ வந்து அவ நடந்தே போயிட்டு இருக்கும் போது டக்குன்னு அவளுக்கு மயக்க வர ஆரம்பிச்சிருது. அப்படியே விழுந்துடுறா. அப்படியே இங்க குணால தான் காட்டுறாங்க. அவ மறுபடியும் திட்டிட்டு இருக்கான். ஏன் இப்படி பண்ற நந்தினி, என்னை கஷ்டப்படுத்தி பேசாத, நீ இல்லாத ஒரு வாழ்க்கையெல்லாம் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது, ப்ளீஸ் நந்தினி இப்பெல்லாம் பேசாத, நம்ம 2 பேரும் ஒன்னா வாழலாம், இந்த உலகம் வந்து ஊர் உலகம் வந்து என்ன பேசுது அப்படின்னு சொல்லிட்டு நீ அதை பத்தி எல்லாம் யோசிக்கிற, இன்னும் கொஞ்ச நாளையில நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நம்மளை யாரும் எதுவுமே பண்ண முடியாது, யாரும் வந்து நம்மளை தப்பா ஒரு தவறான உறவு வச்சு சொல்லவும் முடியாது, நம்மளை அசிங்கப்படுத்தவும் முடியாது, நம்மளை யாராலையும் பிரிக்கவே முடியாது, என்னை நம்ப, நான் ஏமாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் எவ்வளவுதோ பேசி பாக்குறான். இவன் முடியவே முடியாது, என்னை விட்டு விலகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அங்க இருக்கிற சேர்லாம் போட்டு உடைச்சு இவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, கோவம் வருது. இந்த பாருங்க குணால், நான் எத்தனை தடவை சொன்னாலும் நான் சொல்றதுதான் உண்மை, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழவே முடியாது, அதை நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க வந்து என்னை விட்டு நிரந்தரமா விலகி போங்க, நான் சந்தோஷமா இருக்கணும், நான் நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சீங்களா, எனக்காக இதை மட்டும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ பாட்டு அவனை தள்ளி விட்டுட்டு ரூம்ல போய் கதவை சாத்திக்கிறா. உடனே இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நந்தினி ப்ளீஸ் கதவு தர அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்கான். இன்னொன்னு பக்கம் நந்தினிக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவளும் வந்து குணால நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறா. இந்த மாதிரிலாம் அவ மனசார பேசல. மௌலி வந்து பர்த்டே அதுவுமா தாங்கிட்ட ஒரு விஷயத்த கேட்டிருக்காங்கும் போது அதை கூட நம்ம செய்யல அப்படின்னா நம்மளாம் என்ன ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவ உணர்ந்துட்டா போல. இப்பதான் ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரியே அவன் நடந்துக்கிறா, அப்படிதான் எனக்கு தோணுது. அப்படியே இங்க மௌலிய காட்டுறாங்க. இவ மயக்க போட்டு விழுந்ததுனால டாக்டரை வந்து கூப்பிட்டுருப்பாங்க போல. உடனே டாக்டரும் வந்து விசாரிச்சுட்டு என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதை கேட்டு அவங்களுக்கும் பயங்கர ஷாக்கா இருக்கு, நமக்கும் பயங்கர ஷாக்கா இருக்கு. ஆமாங்க, நம்மளோட மௌலி வந்து பிரெக்னெண்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே அவ்வளவு ஹாப்பியா இருக்கு, நம்மளோட மௌலிக்கும் தான். பட் இருந்தாலும் இவ வந்து புள்ள பெத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசைப்பட்டா. ஆனா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல குணாலோட குழந்தைய வயிற்றுல சுமக்கிறத பார்த்து அவளுக்கே ஒரு மாதிரி என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா குணால் வந்து அவளுக்கு இல்லைங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் அவ நினைச்சிட்டு இருக்கா. அப்ப இந்த குழந்தை வந்துச்சுன்னா இதை யாரு அப்பான்னு சொல்லும், நம்மளோட ஃபியூச்சர் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திங்க் பண்ணிட்டு இருக்கா. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் இவளுக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் கதை வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம நீங்களும் என் கூட சேர்ந்து டெய்லி வந்து இந்த டிராமாவை பாருங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம், நம்ம நாளைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் என்னோட காத்திருங்க. பை.